அலை பாயுதே கண்ணா அலை பாயுதே கண்ணா என் மனம் அலை பாயுதே ஆனந்த மோகன வேணுகாரமதில் அலை பாயுதே கண்ணா என் மனமீக அலை பாயுதே ஆனந்த மோகன வேணுகாரமதில் அலை பாயுதே கண்ணா கல்வியின் மிக்கதாம் செல்வம் ஒன்றில்லையே கண்மணி கேளடா நீ என்றன் சொல்லையே. கல்வியின் மிக்கதாம் செல்வம் ஒன்றில்லையே கண்மணி கேளடா நீ என்றன் சொல்லையே அப்படின்னு பல்லவி. கல்வியை விட பெரிய செல்வம் எதுவும் அதை பேரண்ட்ஸ் கொடுக்க முடியாது. ஜோரா கை தட்டலாம், குழந்தைகள நல்லா கை தட்டலாம். The best ever wealth which a parent can give to you is education. அவங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறது, போய் மாடா தெரிஞ்சு ஆடா தெரிஞ்சு இருக்கிறவங்க பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு எல்லா ப்ரொஃபஷன்லேயும் அவங்க ஹார்ட் ஒர்க் அவங்க பசங்க நல்லா படிக்கணும்னு தான். அதில் இதே பாட்டில் சரணம் பாடுறோம். இப்போ கல்வியுள்ளவரே கண்டுள்ளார் எனலாம், கல்வி இல்லாவர் கண் புண் என்றே பண்ணலாம். கல்வி மிகுந்திடில் கழிந்திடும் மடமை, கற்பதுவே உன் முதற்கடமை. கற்பதுவே உன் முதற்கடமை. கல்வியின் மிக்கதாம் செல்வம் ஒன்றில்லையே. கல்வி உள்ளவரே கண்ணுள்ளார் எனலாம், கல்வி இல்லாவர் கண் புண் என்றே பண்ணலாம். ஔவையார் என்ன பாடினாங்க? இளமையில் கல். ஔவையின் ஆத்திச்சூடி, திருக்குறள், இதில் அட்லீஸ்ட் 10 தெரிஞ்சுட்டு நம்ம சிலபஸில் இல்லைன்னாலும் அவுட் ஆஃப் சிலபஸில் வீட்டில் கற்றுக்கிட்டு நம்ம வச்சோம்னா நமக்கு இங்கிலீஷ் இஸ் இம்பார்ட்டன்ட். இங்கிலீஷ் இஸ் அ கம்யூனிகேஷன் இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ். யூ கேன் கம்யூனிகேட் இன்டர்நேஷ்னல் at the international level with your English, but it's only a communication language. You must respect your mother tongue, speak mother tongue in your homes, and learn a few songs in your mother tongue. That is very important. நல்ல பாட்டுகளை கற்றுக்கணும், நல்ல கருத்துக்களை கற்றுக்கணும். இப்போ ஔவையாருக்கு வரேன். ஔவையார் அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், இயல்வது கரவேல், ஈவது விளக்கேல். அதில் இளமையில் கல்லுன்றது ஔவையுடைய வாசகம். அதெல்லாம் நம்ம கற்றுக்கிட்டு இளமையிலேயே கற்றுக்கணும் அப்படிங்கிறாங்க. ஏன்? நல்ல ஃபர்டைல் லேண்டு கூட நல்ல இளமையான லேண்டாக இருந்ததுன்னா நல்ல கப்புன்னு பிடிச்சிக்கும். இப்போ நீங்கள் கற்றுக்கிற ஒரு விஷயத்த, ஒரு வெப் பற்றிய விஷயங்கள்லாம் நாங்கள் கற்றுக்கணும்னா 4 நாள் ஆகும். எங்கள் செல்ஃபோனில் ஏதோ ப்ராப்ளம்னா உங்கள்கிட்ட கொடுத்தா டக்குன்னு அப்படி முடிச்சு கொடுத்துருவீங்க. நாங்கள் அதை 4 நாள் 4 ஆளுகிட்ட போய் இது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறாப்புல இருக்கோம். மியூசிக் இஸ் ஒன் எசென்ஷியல் திங் விச் ரெஸ்பெக்ட்ஸ் யூ. மியூசிக் இஸ் விதின் யூ. ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு மியூசிக் இருக்குது. லப்டப் லப்டப் லப்டப்னு ஒரு ரிதம் இருக்குது. நம்ம ஹார்ட் எப்படி அடிக்குது? லப்டப் லப்டப் லப்டப்னு அடிக்குது. அதில் ஒரு ரிதம் இருக்குது. தக்கிட்ட 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 சு சு சு. அதனால தான் அந்த தக்கிட்ட தக்கிட்டன்னு வர்ற திசரம்னு சொல்லுவாங்க அந்த நடிகை. ஸோ லைஃப்பில் நம்ம கற்றுக்க வேண்டியது 1 2 3 4 5
ஒன்று. ஒன் ஃபார் ஒன்று பரம்பொருள். God is one. God is one. God is one. God is one. God is one everywhere. Ganapati here, Ganapati there. Ganapati, Ganapati everywhere. God is one. God is one. God is one everywhere. Christu here, Christu there. Christu, Christu everywhere. God is one. God is one. God is one everywhere. Allah here, Allah there. Allah, Allah everywhere. God is one. God is one. God is one everywhere. Guruji here, Guruji there. Guruji, Guruji everywhere. God is one. God is one. God is one everywhere. Very easy. God is one. What is for two? ரொம்ப பெரியவங்கன்னா இம்மை மறுமை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உலகம், இதுக்கு அடுத்த உலகம், அது இல்லை. ரெண்டு விஷயம் வாழ்க்கையில சொல்றேன் அப்படி சொன்னா, நல்லது கெட்டது, இது ரெண்டு தெரிஞ்சுக்கணும். மியூசிக்காக இருந்தாலும் சரி, எஜுகேஷனாக இருந்தாலும் சரி, நம்ம லைவ்லிஹுட்டாக இருந்தாலும் சரி, கடவுள் ஒன்று, பரம்பொருள் ஒன்று. பரம்பொருள் எல்லாரும் ஒன்று தான். அதுக்கு நமக்கு எல்லாம் ஒரே ஒரே கடவுளாக இருந்து இருக்காரு. Almighty guides us. One. Number two, நல்லது கெட்டது. What is good? What is bad for us in everyday life? What should we learn? What we should not learn from others? School, உங்க சிலபஸ் சொல்ல நான். ஓகே. Number three. What is three for? கனிவு, பணிவு, துணிவு. கனிவா இருக்கணும், எல்லாத்துலையும் கனிவா பேசணும், கைண்டா பேசணும், பணிவா இருக்கணும். யூ ஷுட் பி ஆல்வேஸ் ஹம்பிள். எல்லாம் பணிவா இருந்து பணிஞ்சு பேசணும். துணிவு, துணிவுன்றது இருந்தால் தான் துடிச்சல நம்ம இறங்கி பண்ண முடியும். மூணாச்சா? நாலு என்ன? நாலு பேர் மெச்சுராப்புல நல்லா நடந்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அந்த நாலு பேர் யாரு? நாலு பேர் மெச்சுராப்புல நம்ம நடந்துக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றது வந்து நம்மளுடைய 4 வகை சூழல்கள். நம்மளை சுத்தி 4 விதமான சீசன்ஸ் இருக்கு இல்லையா? அது மாதிரி 4 வகையான குணங்கள் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள இருக்கும். அதை கண்ட்ரோல்டா வச்சு வாழணுங்கிறது. 5 5ன்னா என்ன? பஞ்சபூதங்கள் அண்ட் யுவர் 5 சென்சஸ். மெய், வாய், கண், மூக்கு, செவி. இது வந்து 5 ஐம்புலன்கள் சொல்லுவாங்க. 5 சென்சஸ். அதே மாதிரி கெட்டிங் டூ பிலசாபிக்கல் மாதிரி நினைப்பீங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, இது எல்லாம் சங்கீதத்தில் இருக்கு. ஏகதாளம் இருக்கு, திஸ்ரம்னு ஒரு நடை இருக்கு, பஞ்ச நடைகள் இருக்கு. திஸ்ரம், சதுஸ்ரம், மிஸ்ரம், சங்கீரணம் அண்ட் சதுஸ்ரம், திஸ்ரம், மிஸ்ரம், சங்கீரணம், கண்டம். 5 நடைகள் இருக்கு. எல்லாம் பிரமாதமா சொல்றாங்க பாருங்க. அதுதான் வேலம்மாள் கிளாஸ் ஸ்டாண்டர்ட் ஆஃப் வேலம்மாள்னு. ஐ எம் மோர் யூஸ் டு singing on the stage rather than speaking. I am not a good orator, but I try to, because trial முயற்சி பண்ணாம எதுவுமே லைஃப்ல கிடைக்காது. வேலம்மாள் is giving you a golden opportunity to improvise and improve your standards, to improve as to who is the best. அப்படிங்கிறது வந்து நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற கலையை நீங்க வெளியில கொண்டு வர்றதுக்கு this is the best thing which an institution can do for you, and your school is doing it for your all. And please make sure that you do it, you use it, utilize it to the fullest, because that's more of your responsibility. வீட்டுல போய் உங்க தாத்தா பாட்டி கிட்ட, அப்பா அம்மா கிட்ட பாடி காட்டுங்க. அவங்க they will put on you to the right track. And learning has no end. 26 ஆல்பபெட்ஸை கற்றுக்கிட்டோன்னே நம்ம இங்கிலீஷ் லிட்ரேரியன் ஆகிட முடியாது.
அது மாதிரி இட் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். அப்படி கற்றுக்கிட்டே இருக்கணும். அண்ட் மியூசிக் வில் ஹெல்ப் டு கெட் அலாங் யுவர் வே விதவுட் எனி ஹிண்ட்ரன்ஸ். நீங்கள் படிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம், ரிலாக்ஸ் பண்ணுற நேரத்துக்கு பாடிக்கலாம். நல்ல ஜம்முன்னு அருமையாக படிச்சுட்டு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு 2 பாட்டு பாடினீங்கன்னா ரொம்ப கிளியராகிடும். அண்ட் ஐ ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ் தட் இன் மை கரியர். ஸோ whenever you find time, நல்ல ஜம்முன்னு தபுரா ஸ்ருதியை நீங்கள் கேட்டீங்கன்னாலே உங்கள் மனசெல்லாம் இறங்கி போயிடும். நீங்கள் பாட ஆரம்பிச்சிங்கனாலே வீட்டில் இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸு முன்னாடி போயிடும். நல்ல மியூசிக் கேட்க 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 ஆனந்தமாக இருக்கும், லைஃபே ஆனந்தமாக இருக்கும். மியூசிக் இஸ் நாட் அன் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி, இட் இஸ் அன் இன்கார்பரேட்டட் ஆக்டிவிட்டி விச் இஸ் விதின் யோர் செல்ஃப். உங்களுக்கு உள்ளே இருக்குது, அதை நீங்கள் தான் வெளியில் கொண்டாடணும். நீங்கள் தான் நிறைய கேட்கணும், நிறைய பாடல்களை கேட்கணும், நல்ல பாடல்களை கேட்கணும். நல்ல கருத்துக்கள் உள்ள பாடல்களை கேட்டு, நல்ல விஷயங்கள் உள்ள பாடல்களை, அதுவும் உங்கள் தாய்மொழியில் உள்ள பாடல்களில் நல்ல கருத்துக்கள் உள்ள பாடல்களை கேட்டீங்கன்னா, தீய குணங்கள் என்னை சேராமல் என் செய்கையிலே நேர்மை தவறாமல், தீய குணங்கள் என்னை சேராமல் என் செய்கையிலே நேர்மை தவறாமல், ஈகை எனும் பண்பில் மாறாமல் எந்த தன்மையிலும் உன்னை மறவாமல் இருக்க ஆதாரம் என்றும் நீதானே. தீய குணங்கள் என்னை சேராமல், செய்கையிலே நேர்மை தவறாமல், ஈகை எனும் பண்பு மாறாமல், எந்த தன்மையிலும் உன்னை மறவாமல். இந்த 4 விஷயம்தான் அந்த 4 பேர் நம்ம கூட நம்மளுக்கு உறுதுணையாக இருக்கிறவங்க. நிறைய தர்மம் பண்ணணும், கெட்ட சகவாசங்கள் இல்லாமல், கெட்ட பழக்கங்கள் இல்லாமல் இருக்கணும், நேர்மையான வாழ்க்கையை வாழணும், எல்லா தருணங்கள்லையும் இறைவன் துணையை வச்சுக்கணும். அப்படிங்கிற 4 விஷயத்தையும் நம்ம மனசில் வாங்கிக்கிட்டு 4 பேர் நம்மளை பாராட்டுறபடி அற்புதமான இசைக்கலையை வளர்க்கக்கூடிய ஒரு சூழலை வேலம்மாள் நிறுவனங்கள் உங்களுக்கு வழங்கி இருக்கிறது. போற்றுதலுக்குரிய கரஸ்பாண்டன்ட் ஐயா அவர்களும் துணை கரஸ்பாண்டன்ட் ஐயா அவர்களும் இந்த பள்ளியின் மீதும் இந்த மாணவ செல்வங்கள் மீதும் அளவற்ற அன்பும் பாசமும் பரிவும், எல்லாத்துக்கும் மேல ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிற அளவில் குழந்தைகளுக்கு கல்வியோடு சேர்த்து கலையையும் வளர்த்து கொடுக்குறாங்க. இந்த நல்ல சந்தர்ப்பத்தை நீங்கள் எல்லாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும், வாழ்வாங்க வாழ வேண்டும். நீங்கள்லாம் நிறைய படித்து நல்ல கலைகளையும் நிறைய பாடி உங்களுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் நல்லபடியாக செய்யணும்னு எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து விடைபெற மனமில்லாமல் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். எல்லாருடைய வேண்டுகோளும் சுழி பிள்ளையார் சுழி போட்டு நீ நல்லதை தொடங்கி விடு, வள்ளலாம் கணபதியின் நல்ல ஆசையின் அருளும் கிடைத்து விடும். பிள்ளையார் சுழி போட்டு நீ நல்லதை தொடங்கி விடு. ஒரு சொல்லி இருக்கு, இன்னொரு சொல்லி விட்டு இங்க பெரியவங்க போட்டு சுழி போட்டு செயலும் தொடங்கு. பிள்ளையார் சுழி போட்டு செயலும் தொடங்கு. இதெல்லாம் இல்ல எக்கோல்லாம் அதன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து. சுழி போட்டு செயல் எதுவும் தொடங்கு. அதன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து. பிள்ளையார் சுழி போட்டு செயல் எதுவும் தொடங்கு. அழியாத பெரும் செல்வம் அவனே, தில்லையானந்த கூத்தனின் மகனே, தில்லை ஆனந்த கூத்தனின் மகனே.
பிள்ளையார் சுழி ஓட்டி செயல் எதுவும் தொடங்கி அதன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து அதன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து பிள்ளையார் சுழி போட்டு செயல் எதுவும் தொடங்கி. நன்றி. அருமையான பக்கவாத்தியம். இன்னொரு 2 கீர்த்தனை பாடுவேன். இப்படி ஒரு பக்கவாத்தியம் கிடைத்தா ரொம்ப நன்றி. நல்ல விழாவிற்கு அழைத்தமைக்காக இந்த உளமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இது மார்கழி இசை விழா மட்டுமல்ல, மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு கண்ணபிரானே கிருஷ்ண பரமாத்மாவே கீதையில சொல்லியிருக்காருன்னு சொல்லுவாங்க. அத்தகைய புனிதம் மிக்க மார்கழி மாதத்தில் இசை விழாவினை நடத்தி அதன் வாயிலாக குழந்தைகளுக்கு நல்ல கலையும் கலை வெளிப்பாட்டையும் ஏற்படுத்தக்கூடிய நல்ல வாய்ப்பினை தருகின்ற இந்த குழுமத்திற்கு தரித்தே, ஆனால் சபா நடத்துறவங்க ஸ்கூல் நடத்தலாம், அவார்ட் ஃபங்க்ஷன் வச்சு அவார்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு கச்சேரி வச்சு கூட்டத்துக்காக பசங்களை ஸ்கூல்ல இருந்து அவங்க பேரண்ட்ஸோட வந்துருங்கப்பான்னு சொல்லலாம், அது வேற விஷயம். ஆனால் ஒரு பள்ளி சிறப்பாக நடத்தப்பட்டு நிர்வாகத்தை அருமையாக செய்து வருகிற ஒரு பள்ளி. நானும் ஒரு பேரண்டாக தான் சொல்கிறேன். என் தம்பி பிள்ளைங்க 2 பேர் இங்கே படித்தாங்க. அதில் மூத்த பயோடெக்னாலஜி படிச்சுட்டு இப்போ ஜெர்மனியில் பிஜி பண்ணிக்கிட்டு இருக்கா. அதற்கு அடுத்த என்னுடைய தம்பியின் மகனும் இங்கே தான் படித்தார், என் கசின் பிரதரோட சன்னு. அவர் இப்போ ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் மெரிட்டில் அவருடைய நீட்டில் அவர் செலக்ட் ஆகி இஸ் ஸ்டடிங் as a doctor. ஸோ இதெல்லாம் as a parent நான் இந்த உணர்ந்திருக்கேன். 2 குழந்தைகளும் அருமையாக பாடும் கலை உணர்வு கூடியவர்களாக திகழ்ந்தார்கள். அதெல்லாம் நான் பார்த்து வியந்திருக்கிறேன். இந்த பள்ளியின் ஈடுபாட்டை வைத்து நல்ல ஈடுபாடோடு நீங்கள் செய்றீங்க. உங்கள் ஆசான்கள் உங்கள் நிர்வாகிகள் கொடுக்குற நல்ல விஷயங்களை நீங்கள் கிரகித்து கொண்டு நீங்கள் விட்டுறாமல் பற்றோடு இந்த பள்ளியை பயன்படுத்தி கொண்டு வாழ்வில் முன்னேறி எல்லா துறைகள்லையும் வேலம்மாள் ஸ்டூடெண்ட், ஐ எம் வேலம்மாள் அலுமினை என்று பெருமைப்படக்கூடிய அளவு நீங்கள் திகழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, sir, for quoting Avayar's Aapishudi and emphasizing the importance of native language. குரலில் தீபமேற்றி இசையால் ஆன்மாவை ஒளிர வைத்த அற்புத நிகழ்வு. We express our heartfelt gratitude to Dr. Sirkali Shivachidambaram sir for blessing us with a soul-enriching voice. We warmly welcome Ms. Priyanka ma'am to grace the stage and enchant us with a special guest performance. எல்லாருக்கும் வணக்கம். Thank you so much to the management for having me today. And secondly, sir, நான் சார் ஒரு 17 வருஷத்துக்கு முன்னாடி when I took part in a contest அப்போ பார்த்தேன் sir had come for one of the episodes. ஸோ அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் பார்க்குறேன். ஸோ happy to see you, sir, and very happy to see you all. And மார்கழி எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி it's a month of positivity and joy, and most importantly a month that celebrates art and Tamil culture. ஸோ அதில் இன்னைக்கு இந்த ஈவெண்ட்டில் என்ன இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ happy to see you all, and front I can see a bunch of talented kids from Super Singer. A big round of applause for them. And அங்கேயும் so many people all dressed up with so much joy and curiosity on their faces. So happy to see that. And ஒரு பாட்டு சார் சொன்ன மாதிரி எனக்கு சுத்தமாக பேசவே வராது. So I'll better sing a song for you all. அலை பாயுதே கண்ணா அலை பாயுதே கண்ணா என் மனம் அலை பாயுதே ஆனந்த மோகன வேணுகானமதில் அலை பாயுதே கண்ணா என் மனமீக அலை பாயுதே ஆனந்த மோகன வேணுகானமதில் அலை பாயுதே